பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, உன் இருளான வாழ்க்கையை நான் வெளிச்சமா மாத்த போறேன். உன் வாழ்க்கையில இருக்க எல்லாம் கசப்பான அனுபவத்தையும் கசப்பான நாட்களையும் நான் மாத்தி சந்தோஷமான நாட்களா மாத்த போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க இருளான பாதையில இருக்கலாங்க. இருளான ஒரு பாவமான அடிமையான ஒரு வாழ்க்கையில நீங்க மாட்டிட்டு இருக்கலாம். இந்த பாவத்துல இருந்து நான் எப்படிதான் விடுதலை ஆகுறது, நான் இந்த பாவத்தை விட்டு வரலாங்க நினைக்கிறேன், ஆனால் விடவே முடியல. இந்த கடன் பிரச்சனை எப்படிதாங்க என் வாழ்க்கை விட்டு போகும், இந்த கடன்லயே என் வாழ்க்கை அழிஞ்சிருமா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, என் லைஃப் நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா? ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க இருளான வாழ்க்கையை வெளிச்சமா மாத்த போறாராமா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி வசனம் சொல்லுது. அந்த பெரிய வெளிச்சம் யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர். ஏசப்பாவை நம்ம ஏத்துக்கிற பிள்ளைகளா மாறும்போது நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும், ஆனா நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், பிரேயர் பண்ண மாட்டேன், ஆனா ஏசப்பா மட்டும் என் லைஃப்ல நன்மை செய்யணும்னா நிச்சயமா செய்ய மாட்டாருங்க. ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளா மாறுறது போல அவருடைய வழியை நம்ம கடைபிடிக்கிற பிள்ளைகளா மாறணும். பைபிள்ல நமக்கு என்ன காரியத்தை ஏசப்பா கற்றுக் கொடுக்குறாரோ அதை நம்ம கீழ்படிந்து அதன்படி நம்ம வாழ்றோம்னா ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாமா, அந்த பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. சீக்கிரத்துல நீங்க பிரகாசிக்க ஆரம்பிக்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமேன்.